ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வீட்டில் இருக்கிற சிம்பிள் மசாலா வச்சு சிம்பிளான இதுதான். நான் இதுக்கு மிளகாத்தூள், உப்பு, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பொடி இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சால வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து இப்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க முட்டைய வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட நீங்க அரிசி மாவோ, இல்ல கார்ன்ஃப்ளவரோ சேர்த்தாலுமே இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல. நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட வந்து நம்ம இந்த பிரிஞ்சால் வந்து வெட்டி வச்சிருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய் எடுத்து அதில நல்லா மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் விட்டாலே நல்லாயிருக்கும். நீங்க வந்து எவ்வளோ நேரம்னாலும் உங்க மேரினேஷன் நீங்க வச்சுக்கலாம். அப்புறமா அடுப்ப ஆன் பண்ணி நல்லா இத ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, நம்ம சூப்பரான டேஸ்ட்டான பிரிஞ்சால் ஃப்ரை